மாவட்டம் சிவகாசியில் தங்கையை மனம் முடித்தவர் வேறு சாதியை சேர்ந்தவர் என்பதால் கொலை செய்ததாக கைதான 3 சகோதரர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். விவரங்களுடன் நீரான் செய்தியாளர் கணேஷ்குமார், இந்த கொலையுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்திரா நகரை சேர்ந்தவர் கார்த்திக் பாண்டி. இவர் சிவகாசியில் மெக்கானிக் வேலை பார்த்து வருகிறார். அப்போது சிவகாசி முத்துராமலிங்கம் காலனி பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்ற மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து கடந்த 8 மாதத்திற்கு முன்பாக அந்த பெண்ணினுடைய பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் முடித்து இருவரும் தனியாக வாழ்ந்து வருகிறார்கள். இத்தகைய நிலையில்தான் அந்த நந்தினி என்ற பெண் வேலை பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவரை நேற்று இரவு பணி முடிந்து அழைப்பதற்காக கார்த்திக் பாண்டி சென்ற போது அந்த நந்தினி அவர் மனம் முடித்திருக்கக்கூடிய நந்தினியினுடைய சகோதரர்கள் 2 பேர் மற்றும் அவர்களது நண்பர் 3 பேர் கொண்ட கும்பல் கார்த்திக் பாண்டியை ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்திருக்கிறது. இந்த படுகொலை செய்த சம்பவத்தில் 3 பேர் அந்த ஈடுபட்டிருக்கக்கூடிய 3 பேருமே உடனடியாக மல்லி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். இதையடுத்து அவர்களை கைது செய்து காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் தனது தங்கையை மனம் முடித்தவர் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தினாலேயே அவரை கடந்த 6 மாதமாக கண்காணித்து வந்து அவரை எவ்வாறு கொலை செய்யலாம் என சதித்திட்டம் தீட்டி கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கொலை செய்தவர்கள் நந்தினியுடைய சகோதரர்களான தனபாலன், பாலமுருகன் மற்றும் இவர்களது நண்பரான சிவா ஆகிய 3 பேரையும் தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி கணேஷ்குமார்.